السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் எங்களை நேசிக்கிற காரணத்தினால், அல்லாஹு தாலா அவனது மாளிகையில் அவனது மார்க்கத்தை படிப்பதற்காக நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் தெளிவை, விளக்கத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான். அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த தீனில் தெளிவை, விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். இந்த ஹதீஸ் புகாரில் வருகிறது. அப்போ எனவே அல்லாஹு தாலா அவன் விரும்பிய காரணத்தினால்தான் அவனை பற்றி கேட்கிற இந்த சபையில் எங்களை அமர வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா எங்களை விரும்பவில்லை என்றால், நேசிக்கவில்லை இல்லை என்றால் அல்லாஹு தாலா எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்க மாட்டான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குறுகிய நேரத்தை நாம் இங்கு பேசப்படுகிற விடயங்களை மிக நிதானமாக கவனித்து எங்களுடைய வாழ்க்கையிலே மௌத்து வரை கொண்டு வருவோம் என்ற எண்ணத்தோடு இந்த செய்திகளை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். ஈமானை பாழ்படுத்தக்கூடிய உலக மோகம், ஒரு மனிதனுடைய ஈமான், ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கை, ஈமான், இந்த ஈமான இந்த உலகத்தினுடைய மோகம் எப்படி பாழ்படுத்துகிறது? அதாவது அரபியில் சொல்வார்கள் ஹுப்பு துனியா. இந்த துனியாவுடைய ஆசை, இந்த துனியாவுடைய மோகம், இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் அளவு கடந்து செல்கின்ற ஒரு நிலை வந்து விட்டால் அவனுடைய ஈமான கரையான் அரிக்கிற மாதிரி அந்த உலக மோகம் அரைச்சிக்கிட்டே போகும். அவருக்கு தெரியாது, கரையான் அரிக்கிற மாதிரி இந்த ஈமான இந்த துனியாவுடைய மோகம் அப்படியே நாசமாக்கிக்கிட்டு பாழ்படுத்திட்டு போகும். அது என்னென்ன இடத்துக்கெல்லாம் மனிதனை கொண்டு போகும் என்று நாங்கள் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க மாட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த துனியா தான். பாவங்கள் நிகழ்வதற்கு நீங்கள் அப்படி ஒண்டா எடுத்துகிட்டு போய் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்றால் பாவம் ஏன் நிகழுது, பாவத்துக்குள்ளே ஏன் ஒரு மனிதன் மூழ்கி போய் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் கடைசியாக வந்து பார்த்தால் இந்த ஹுப்பு துனியா, உலக மோகம் இருக்கும். ஏன் ஒரு மனிதன் சிறுக்கில் தெரிந்து கொண்டும் சிறுக்கில் இருக்கிறார் என்றால் அதுக்கு பின்னாலேயும் இந்த ஹுப்பு துனியா இருக்கும். அது பல்வேறு வடிவங்கள் இருக்கும். இந்த உலக ஆசை, உலக மோகம் பல்வேறு வடிவங்கள் இருக்கும். நாங்கள் காசு, பணம் அது கூட கிடைக்கணும், இதுதான் உலகத்திற மோகம் என்று நாங்கள் கற்பனையில் வச்சிருப்போம். இது மட்டுமல்ல, ஹுப்பு துனியா என்பதுக்குள்ள பல விடயங்கள் இருக்கிறது. அது ஒன்றொன்றாக பார்ப்போம். அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த ஹுப்பு துனியா, உலக மோகம் என்பது ஒரு மனிதனை பிதஅத்துக்குள்ள அது தெரிந்து கொண்டும் பிதஅத்தில் அனாச்சாரங்களுக்குள்ள தொடர்ந்து இருக்க செய்யும். காரணம் உலக மோகம். அதே மாதிரி பாவங்கள் தெரிஞ்சும் விட முடியாத அளவு உலக மோகம் இழுத்திருப்போம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை பற்றி, அதனுடைய மோகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹுப்பை தாண்டி அபுதுன்னு சொன்னாங்க. ஹுப்பை தாண்டி அபுதுன்னு சொன்னாங்க. அடியான் தாய்ஸ அப்துத்தீனார், தாய்ஸ அப்துத்திர்ஹம். அப்துத்தீனார், தீனார்ட அடிமை, திர்ஹம்ட அடிமை. அப்போ காசு பணத்துக்கு ஒரு மனிதன் அடிமையாகிடுவான். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், அஃபரைத மனித்தஹத இலாஹு ஹவா. தனது மனோ இச்சையை தெய்வமாக எடுத்தவனை நபியை நீர் பார்த்தீரா? கல், மண், சிலை, சமாதி இதை தாண்டி
மனோ இச்சை ஹவா ஹவா இருக்குதே, இதை இலாஹா எடுத்துக்கொள்ளுது. குல் ரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ். அப்போ இங்கே இலாஹின்னாஸ் என்ன குர்ஆன்ல சொல்கிறோம் தானே. இலாஹின்னாஸ் யாருக்கு சொல்கிறோம்? குல் அஊது பிரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ், மனிதண்ட நாயன். இப்போ இங்கே அல்லாஹ் சொல்கிறான் அஃபர் ஐத்த மனித்தஹத இலாஹு ஹவா, தனது ஹவாவை இலாஹா எடுத்துக்கொள்கிறவன், தெய்வமாக எடுத்துக்கொள்கிறவன். அப்படின்னா என்ன? மனோ இச்சை சொல்கிறபடி அவனோட வாழ்க்கை இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீனாருக்கு அடிமை, நான் தீனார்ன்ற அடிமைன்னா அப்துல்லா எப்படி அப்துல் தீனார் ஆகுவார்? விளங்க நான் சொல்லுது. அப்துல்லா என்பவர் அல்லாவை தொழுகிறவர், வணக்கம் செய்வர், எப்படி அப்துல் தீனாரா மாறினார்? அப்துல் திர்ஹமா எப்படி மாறினார்? அப்போ இங்கே எந்த அளவு இந்த துனியா கொண்டு போகும் என்றால், ஒரு மனிதன் அப்துல் துனியாவாக மாறுற அளவு இந்த துனியா கொண்டு போய் அவனுடைய ஈமான சிதைச்சிடும். நாங்கள் ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக் கொள்ளணும். 5 வருஷத்துக்கு முன்னுக்கு நல்லா தானே இருந்தார், 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நல்லா தானே இருந்தார், அல்லது இவர் ஒரு சஹாபியா இருந்தார், இவர் ஒரு இமாமா இருந்தார், இவர் ஒரு தாபியா இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட அந்த சஹாபாக்களை தவிர யாருக்கும் இவர் நல்லவர் கெட்டவர், இவர் இது செய்வாரா என்று நாங்கள் கேள்வி எழுப்ப, அல்லது செஞ்சு இப்படி போவாரா இப்படி நடப்பாரா யாரும் சொல்லலை. நானும் தான் நீங்களும் தான் யாராக இருந்தாலும் சரி. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று மனிதனுக்கு அவன் சரியாக மௌத்தாகிற வரை இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், மௌத்தாகிற வரைக்கும் தொழணுமா இல்லையா? மௌத்தாகிற வரைக்கும் தொழணுமா இல்லையா? தொழுகிற காலமெல்லாம் என்ன கேட்கணும்? யா அல்லாஹ் நேரான வழியை காட்டு. அப்போ நாங்கள் வழிகாட்டிலையாக இருந்தோம், நாங்கள் வழிகாட்டிலையாக இருந்தோம். ரசூல்லா மௌத்தாகிற வரைக்கும் தொழுதாங்களா இல்லையா? தொழுதாங்க. அப்போ ரசூல்லா சூரா ஃபாத்தியா ஓதி இருப்பாங்களா இல்லையா? ஓதுனாங்க. அப்போ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. யா அல்லாஹ் நேரான வழியை காட்டி, யா அல்லாஹ் நேரான வழியை காட்டி, யா அல்லாஹ். ஏன் கேட்டாங்க? மௌத்து வரை ஒரு மனிதனை ஷைத்தான் வழிகெடுப்பான். கடைசி நேரம் ஒரு மனிதன் மௌத்தாகிற நேரத்தில் கூட கடைசி நொடி, அவர் அடுத்த செகண்ட் அடுத்த நொடி கண்ணை மூடி மௌத்தாகிறார், கடைசி ஒரு நொடி இருந்தால் கூட ஷைத்தான் வழி எடுத்துருவான். இவ்வளோ காலம் நீ தப்பிச்சிட்டியே, என்ற சதிலேருந்து இவ்வளோ காலம் தப்பிச்சிட்டியே, நீ சொர்க்கவாதி ஆகிட்டாய், நீ பெரிய உண்மையிலே நல்ல பக்தி உள்ள மனுஷன்தான்னு சைத்தான் கடைசி நேரம் சொல்லும் பொழுது, ஆஹா தப்பிட்டேனேன்னு அந்த சைத்தானுக்கு வழிபட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பெருமையை எடுத்துட்டான்னு வச்சுங்க, கடைசி நொடியில் மாட்டிக்குவான். அப்படியா இல்லையா? நான் சொர்க்கவாதி, நான் நான் உண்மையிலேயே சைத்தான்லேருந்து பாதுகாப்பு பெற்றேன், சைத்தான் என்ன வழிகெடுக்க முடியாமல் போச்சுது, நான் உண்மையிலே பாக்கியசாலின்னு ஒருத்தன் நினைச்சால் அங்கே அவன் கடைசி நொடியில் வழிகட்டு போயிடுவான். அப்போ எனவேதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டி யா அல்லாஹ். எல்லா மனிதரும் கேட்கணும். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சஹாபாக்கு கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க. நானும் நீங்களும் எல்லோரும் அஞ்சு 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 வாழணும். ஏன்னா துனியா எங்கே கொண்டு போய் எந்த மனிதனை வைக்கும்னு தெரியாது. யா முகல்லிபல் குலூப், ரசூலுல்லாஹ் அடிக்கடி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா முகல்லிபல் குலூப், இதயங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், உண்ட தீன்ல எங்கட இதயங்களை உறுதிப்படுத்தியா அல்லாஹ். உள்ளம் பெறலும், அங்கால பெறலும் இங்கால பெறலும், துனியாவுப்பால் போகும், துனியாட மோகம், ஷைத்தான் வழிகெடுப்பான், நஃப்ஸு இழுக்கும். மனிதன் இந்த நொடியில் ஈமானோடு இருப்பான், அடுத்த நொடி அவன் மாறிடுவான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு மனிதன் யுஸ்பிஹு ரஜுல் முஃமினன் வ யும்சி காஃபிரா, காலையில் முஸ்லீமா மூமினா இருப்பான், மாலையில் காஃபிர் ஆயிடுவான். இந்த காலத்தில் நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொன்னாங்க, பின்னால் ஒரு காலம், பின்னால் வர காலங்கள் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதில் ஒரு மனிதன் காலையில் முஸ்லீமாக இருப்பான், மாலையில் காஃபிராவான்னு சொன்னாங்க. அது யார்? அப்துல்லாவாக இருக்கலாம், அப்துல் ரஹ்மானாக இருக்கலாம், இப்ராஹிமாக இருக்கலாம், உமராக இருக்கலாம், பேர் எப்படியும் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் அவருடைய நிலை எப்படி மாறும்னு தெரியாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அடிக்கடி கேட்டாங்க, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ் உண்ட தீன்ல என்ற உள்ளத்தை உறுதிப்படுத்தியா அல்லாஹ். அது மாதிரி தான் அல்லாஹு தாலா அறிவாளிகளுடைய பிரார்த்தனையை சொல்கிற பொழுது, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ் நீ நேரான வழியை காட்டிக்க பின்னால எங்கட இதயங்கள் அந்த நேரான வழியில இருந்து சருகி ஒரு வழிகேட்டின்பால் போறதுக்கு நீ விட்டுறாத யா அல்லாஹ். யா அல்லாஹ்
வழிகேட்டின்பால் போறதுக்கு நீ விட்டுறாத யா அல்லாஹ், நேரான வழியில நாங்க இருக்கணும் யா அல்லாஹ், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது அறிவாளிகள் எல்லா இடத்துல கேட்பாங்க. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துனியாட மோகம் ஒரு மனிதனை அடிமையாக்கும், ஒரு மனிதனை ஈமான பாழ்படுத்தும், ஒரு மனிதன் ஈமான பறிக்கும், ஒரு மனிதனை ஷிர்க்குக்குள்ள கொண்டு போய் வைக்கும், ஒரு மனிதனை பிதஅத்துக்குள்ள நிலைத்திருக்க செய்யும். இந்த துனியாவுடைய மோகம் என்று சொல்கிற பொழுது இந்த துனியா என்னென்ன வடிவங்கள்ல எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள வரும் தெரியுமா? காசு, பணம், பொருளாதாரம் உண்டு. துனியாவோட மோகத்துல முதலாவது காசு, பணம், பொருளாதாரம் இதொண்டு. அதே மாதிரி பெண்களுக்கு ஆண்கள், இதுவும் ஒரு மனிதனுடைய ஈமானை பறிக்கும். பெண்ணுக்காக மதம் மாறுகிறான், ஆணுக்காக மதம் மாறுகிறாள். ஏன்? துனியா. அதே மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு இந்த துனியாவுடைய மோகத்தில் உள்ளதான் பதவி ஆசை. நான் தலைவர், நான் செயலாளர், நான் பொருளாளர், நான் உதவி செயலாளர், அதெல்லாம் ஒரு பெருமை, அதெல்லாம் ஒரு புகழ். இதுக்காக எதையும் செய்வான். அடுத்தவனை வெட்டுவான், கொலை செய்வான், அடுத்தவனுக்கு ஏமாத்துவான், எல்லாம் செய்வான். அதே மாதிரித்தான் அந்த போதை ஒரு மனிதன் போதைக்கு அடிமையாகிறது. துனியா துனியா துனியா, இந்த போதையும் அதுல உள்ளதான், துனியாவுடைய மோகத்தில் உள்ளதான். அதே மாதிரித்தான் ஒரு போதை, இன்னொரு போதை இருக்குது என்றால், எப்படி மதுபானம் குடிச்சு போதை வருதோ இதே மாதிரி இந்த நான் ஒரு பிரபல்யமானவன், நான் புகழுக்கு சொந்தக்காரன் என்ற ஒரு போதை ஒன்று இருக்கிறது. அதாவது இன்றைக்கு எல்லா மனிதரும் காசு எடுத்து கடன் எடுத்து இது அவர் பயான் பண்ணாரு அல்லது படம் நடிச்சாரு அல்லது எலெக்ஷன் கேட்டார் அதனால பிரபல்யம் அப்படி நினைச்சிருவானாம். அந்த பிரபல்யம் ஒரு போதை. அதே மாதிரி குடும்பத்தில் என்ன மதிக்கணும், அது ஒரு போதை. என்ற மஹல்லாவில் என்னோட இருக்கிறவங்க என்ன மதிக்கணும், அது ஒரு போதை. அதுக்காக வேண்டி என்ன செய்வாரு, 4 பேர் 5 பேர் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக கடன் எடுப்பார், வட்டிக்குள்ள போவார், ஃபினான்ஸுக்குள்ள போவார், லீசிங்குள்ள போவார், எல்லாத்துக்குள்ளேயும் போவார். ஏன்? துனியா. அப்ப எனவே இப்படி ஒவ்வொரு விடயங்களிலும் துனியா ஆட்டி படைக்கும். அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்றான், மனிதர்களுக்கு இந்த துனியாவை ஒரு அலங்காரமாகவும் வச்சிருக்கிறான், சோதனையாகவும் வச்சிருக்கிறான். 2 விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது, சுருக்கம் இதுதான். அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துனியா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. ஒன்று இந்த துனியா ஜீனா, அலங்காரம். அலங்காரம்னா என்ன? நீங்கள் உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, வெளியில ஷோ அழகுபடுத்தப்பட்டிருக்கும். ஜீனாடா என்ன? வெளியில கவர்ச்சி, வெளியில கவர்ச்சி, ஆனால் உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நினைப்பாங்க. ஆனால் அதை அடைஞ்சு கொள்ற வரைக்கும் அது அலங்காரமாக தான் இருக்கும். 2வது இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, சோதனை. இதில் ஒரு மனிதன் ஃபெயில் ஆகுவான், பாஸ் ஆகுவான். இது நல்லா விளைக்கொள்ளுங்க, நல்லா விளைக்கொள்ளுங்க. ஒன்று அலங்காரம், அதை அடைகிற வரைக்கும் அந்த மனிதன் திருப்தி அடைய மாட்டான். 2வது அது சோதனை, அதில் பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். பல பேர் நிறைய விஷயங்களில் பாஸ் ஆகுவாங்க, அந்த துனியாட விஷயத்தில் ஃபெயில் ஆயிடுவாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நிறைய பேர் அவருடைய தொழுகை, இபாதத், வணக்கம், கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் அவர் சரியா இருப்பார். ஆனால் இந்த துனியாவுடைய விஷயத்தில் அவர் ஃபெயில் ஆயிடுவார். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கெஞ்சி மௌத்து வரை துவா கேட்டு கேட்டு பயந்து பயந்து பேணுதலாக பக்குவமாக நானும் நீங்களும் பெருமை இல்லாமல் வாழணும் சகோதரிகளே. கடைசி மௌத்து வரை யா அல்லாஹ் நேரான பாதையில் இருந்து வழி தவறி போகிறதுக்கு என்ன விட்டுறாத யா அல்லாஹ்ங்கிற பிரார்த்தனை இருக்கணும். யா அல்லாஹ். 2வது இந்த துவா இருக்கணும். 2வது யாரையும் ஏமாற்றி அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு நாம் மறைச்சிடக்கூடாது. இந்த 2ம் அடிப்படையாக ஒரு மனிதன் இருக்கணும். நேரான கொள்கை, நேரான பாதை, இபாதத். அதே மாதிரி அடுத்தவர்களுடைய விஷயத்தில் இவன் முழுமையான நல்ல ஒரு பேணுதலான மனிதனாக மௌத்தாகணும். இந்த 2 நிலையிலையும் அவன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னால் அவன் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு அந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவான். கடைசியில் அவன் நரகவாதியாக மாற்றப்படுவான். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தாலா சொல்கின்றான், இந்த ஜீனா அலங்காரம் என்று அல்லாஹு தாலா இந்த துனியாவை சொல்லி போட்டு அல்லாஹ் அதை விளங்கப்படுத்தி சொல்றான். இந்த ஜீனாவை எப்படியெல்லாம் நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் தெரியுமா? ஜுயின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. அல்லாஹ் தஆலா சொல்றான், துனியாவில் இதெல்லாம் அலங்காரமாக ஆக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. மனிதன் மாட்டிக்கொள்ற விஷயம் இதுதான். தொழுவாரி பாத செய்வார், எல்லாம் செய்வார்.
வணக்க வழிபாடுகள் எல்லாம் சரியா இருக்கும். எல்லாம் வெளியில பார்க்கிற பொழுது அவரை பார்த்தா அவரை போல ஒரு நல்ல மனிதர் இருக்க மாட்டார் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் அவர் இங்கதான் ஃபெயில் ஆகுவார், இங்கதான் மாட்டிக்கொள்வார். அது யாராயிருந்தாலும் சரி அன்புக்குரிய சகோதரர்களே, என்ற ஈமான் அது எனக்குரியது, நான் பாதுகாக்கணும். உலகம் 1000 சொல்லலாம், இவர் யாரு முத்தகி, இவர் நல்ல அறிஞர், இவர் பெரிய ஆய்வாளர், பெரிய எழுத்தாளர், பெரிய சிந்தனையாளர், பெரிய தக்குவா உள்ள மனிதர், நல்ல காரி, நல்ல ஆலிம். இந்த வார்த்தைகளுக்கு நாங்க ஏமாந்துடக்கூடாது. இது ஜீரோ. இதெல்லாம் குப்பையில போடப்பட வேண்டிய வார்த்தைகள். அடுத்தவர்களுடைய பாராட்டுக்கு நாங்க ஏமாந்துடக்கூடாது. அடுத்தவர்கள் இன்றைக்கு போடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்கலையா அதே வாய் இகழும். ரிலன்னாஸ் காயத்துல்லா துதரக், மனிதர்களை திருப்திப்படுத்துறது அடைய முடியாத இலக்கு என்று சொல்வார்கள் சலஃபு சாலிகள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். உலகத்தில் 1000 பேர் 1000 விதமா புகழுவாங்க, பாராட்டுவாங்க. நாங்க அதுக்கு மயங்கிட்டோம், அதை நம்பிட்டோம் என்றா எங்களை போல முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க தெளிவா இருக்கணும். நான் யார், என்னுடைய தக்குவா என்ன, எனக்கும் என்ற ரப்புக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன, நான் ரப்போடு எப்படி என்னுடைய தொடர்பு இருக்குது, நான் ரப்புக்கு எவ்வளவு பயப்படுகிறேன், நான் ரப்புக்கு எவ்வளவு கட்டுப்படுகிறேன், என்னுடைய ரப்போடு எனக்கு எவ்வளவு நேசம் இருக்குது, பாசம் இருக்குது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னுடைய பேணுதல் எப்படி இருக்குது, என்ற பொருளாதாரம் எப்படி இருக்குது, என்ற கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குது, என்னுடைய கடன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் தான் முடிவெடுக்கணும். உலகத்துல என்னை பத்தி ஒரு ஆள் சொல்லுவாரா இருந்தா சொல்லுவாரு. இன்றைக்கு பாருங்க, நரகத்தில் இருப்பாங்க அல்லாஹ்வுடைய தீர்மானத்தின்படி. ஆனா உலகத்தில் அவர் சாதனையாளர் லிஸ்ட்ல இருப்பாரு. பார்க்குறோமா இல்லையா? உலகத்தில் இவர் சாதனை படைத்தார். என்ன சாதனை படைத்தார்? விண்வெளிக்கு போனார், அங்க போனார், இதை அதை கண்டுபிடித்தார். உலகத்தில் சாதனை படைத்த சாதனையாளர் பட்டியல் அவர் பேர் இருக்கும். ஆனா அவர் நிரந்தர நரகத்தில் இருப்பார். என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் ஒரு அரசன் இருந்தார். அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி கஷ்டப்படுத்தினார். அவரோட பெரிய சமூகம் இருந்தது. இன்னைக்கு அவர் நிலைமை எங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துல காலத்தில் ஃபிரௌன் இருந்தான். அவன் ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, உங்களோட பெரிய ரப்பு நான் தான் என்று அவன் சொன்னான். இப்படியெல்லாம் வரலாறு சொல்லுது. இப்ப அவன் எங்க? ஆது வர்க்கம் எங்க? சமூது வர்க்கம் எங்க? எங்க? அட்ரஸே இல்லாம போனாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஏழையாக எளிமையாக வசதி இல்லாம அல்லாட பயத்தோட வாழ்ந்த, அல்லாட சிந்தனையோட வாழ்ந்த, சமூக அக்கறையோடு வாழ்ந்த ஒரு எறும்பை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எறும்பை பத்தி அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஏன் சொல்றான்? உண்மையா தூய்மையா இபாதத் செஞ்சின்னு அல்ல, தூய்மையான எண்ணத்தோடு சமூகத்தை பத்தி அக்கறைப்பட்டது அல்லாஹ் எறும்பை சொல்றான். இந்த சமூகத்தை பற்றி கவலைப்பட்டு ஒரு குகைக்குள்ள போறாங்க, அதோட போற நாய் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி ஹுதூது பறவை அல்லாஹ் சொல்றான். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் நான் தான் பெரியவன் என்ற தான் சக்தி என்ற தான் துனியா இருந்தது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனுஷனை பணக்காரன் என்று சொல்றதா இருந்தா ஒரே ஒரு மனுஷனை சொல்றான். இந்த துனியாவே கொசுட இறக்கைக்கு சமம் இல்லை. இந்த முழு துனியாவுமே அல்லாஹ் இடத்துல ஒரு கொசுடைய இறக்கைக்கு சமமா இல்லை, அவ்வளோ அற்பமானது. அந்த உலகத்தில் ஒரு பணக்காரன் என்று அல்லாஹ் சொல்ற யாரை சொல்றான்? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இன்ன காரூன் கான மின் கௌமி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சமூகத்தில் இந்த காரூனை பத்தி எல்லாம் சொல்லி போட்டு அவனுடைய களஞ்சிய அறையினுடைய கசானா, அந்த அதுக்குள்ள வைக்கப்பட்டு தங்கம் வெள்ளி வைடூரியம் இதெல்லாம் நிறைய கசானா பொக்கிஷங்கள் இருக்கிற அந்த அறையினுடைய பூட்டு இருக்குதானே, அந்த பூட்டினுடைய திறப்பு சாவியை சுமப்பதற்கு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த ஒரு கூட்டம் தேவைன்னு அல்ல சொல்றான். அதாவது அந்த கசானாக்குள்ள எவ்வளோ சாமான் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது என்பதை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்ற விஷயம் என்னன்னா, அதுக்கு ஒரு பூட்டு போடப்பட்டிருக்கு. அந்த பூட்டோட திறப்பு சாவியை சுமப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த ஒரு பெரிய கூட்டம் தேவைண்டா. அந்த திறப்பு எப்படி இருக்கும், அதில் பூட்டு எப்படி இருக்கும், அந்த களஞ்சிய கசானா அறை எப்படி இருக்கும், அதில் இருக்கிற பொருட்கள் எப்படி இருக்கும், அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படிப்பட்ட காரூனை அல்லாஹ் அழிச்சான், சுழி வாங்கினான் பூமிக்குள்ள. அன்புக்குரிய சகோதரர்களே, காசு இருந்தது, பணம் இருந்தது. இங்கே இப்போ எங்க ஆள்? அட்ரஸே இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால தான் என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, துனியா இருக்குது. யார் என்னத்தை சொன்னாலும், யார் புகழ்ந்தாலும், யார் இகழ்ந்தாலும் நான் என்ற ரப்புக்கு எப்படி இருக்கிறேன் அது நான் தான் அறிந்தவன். சொந்த மனைவி கூட தெரியாது. சலஃபு சாலிஹீன்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அவர்கள் நடுநிசையில தொழுவாங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தால கண்ணீர் வடிப்பாங்க, அது மனைவி கூட தெரியாது. சில அமல்கள் அவங்க செஞ்சு வருவாங்க, யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்க அல்லாஹ்விடத்தில் நான் தனிமையில் எப்படி இருக்கிறேன்,
அதுதான் உங்களோட ஈமான் அளவு. தனிமையில் அல்லாஹ்வோட இருக்கும் பொழுது, யாருமே பார்க்காத பொழுது, தனிமையில் தனி அறையில் நான் இருக்கிற பொழுது என் ஈமான் அல்லாஹ்வோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அதுதான் இந்த உள்ளத்தில் இருக்கிற ஈமான் அளவு. மக்களுக்காக நான் எப்படியும் நடிக்கலாம், நான் பேசலாம், எப்படியும் பேசலாம். நான் இப்போ நான் என்ன செய்யலாம், அழலாம் இல்லை சகோதரர்களே. அது ஒவ்வொருத்தர் அழுகிறது, துவா கேட்கறது, அவரோட ஈமான் அது வேற விஷயம். நாங்கள் அதில் கை வைக்க இல்லை. ஆனால் நான் முன்னால் அண்டு இப்போ என்ன ஏதோ ஒன்று நினச்சி அழலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இவர் பார்த்தீங்களா நல்ல தக்குவா உள்ள மனுஷர், நல்ல இஹ்லாஸான மனிதர். ஆனால் எந்த உள்ளத்தில் இருக்கும் நான் என்ன, நான் எந்த உள்ளத்தில் நான் இவங்க எல்லாம் என்னை பார்த்து இவர் நல்ல தக்குவா உள்ள மனுஷர், நல்ல அல்லாஹ்வோட பயம் உள்ளவர்னு சொல்லணும்னு நான் உள்ளத்தில் நினச்சிட்டு கூட போகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹீஹ் புகாரி எடுத்து பாருங்க. ஒரு மனிதர் என்ன செஞ்சார், ரசூலுல்லாவுடைய கூட்டத்தில், ரசூலுல்லாவுடைய அந்த ஜமாத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தில் எதிரிகளோட சண்டை பிடிச்சி எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டு சென்றார். எல்லா சஹாபாக்களும். ஒரு மனிதர் ரசூலுல்லாவுடைய, இப்போ நாங்கள் ஒரு டிஜேன்னு ஒரு அமைப்பை அமைச்சிட்டு ஒரு ஏதாவது ஒரு இங்கிலீஷ் எழுத்த போட்டு நாங்களாம் தௌஹீத் ஜமாத்னு ஒரு அமைப்பை போட்டுட்டு, இது தேவையா தேவையில்லையா ரெண்டாவது விஷயம். இஸ்லாம் என்பது கொள்கை என்பது வேறு, இந்த அமைப்புகள் நிர்வாக ரீதியாக அது வேற விஷயம். அதுக்குள்ளே இருக்கணும் இல்லாமல் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். இப்போ ஒரு அமைப்பு அமைச்சு போட்டு நாங்கள் எல்லாம் இந்த அமைப்பு எங்களோட அமைப்பில் இருக்கிறவர் சத்தியத்தில் இருக்கிறார்கள், இவங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று எல்லாரும் ரெடி ஆவாங்க. இன்றைக்கு சாதாரணமாக எங்களோட நாங்கள் எல்லாம் சரியான கொள்கையில் இருக்கிறோம், எங்களோட வாங்க நீங்கள் சொர்க்கம் போவீங்கன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ அப்படி வந்துட்டாலே அவர் ஏதாவது பார்த்தீங்கன்னா எங்களோட கொள்கையில் இருக்கிறார், எங்களோட கொள்கை சகோதரர், அவரை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ரசூல் அப்படி இருக்க இல்லை. ரசூல் அப்படி இந்த நாங்கள் எங்களோட இருக்கிறவர் அவரை பற்றி ஏதாவது சொன்னாலே கொதிச்சு எழும்புறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உத்தரவாதத்தை ரசூல்லா கொடுக்க இல்லை. வஹை இறங்கிக்கிட்டு இருக்குது. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, சுபைர் ஃபில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற ரசூலுல்லாவோட சபையோட ரசூலுல்லாவோட எதிரிகளை வெட்டி வீழ்த்துறனா தண்டை உயிர் போனாலும் பரவாயில்லை. இப்படி வார ஒரு மனுஷன் எப்படி இருப்பார்? நாங்கள் அப்படியா போனோம்? இல்லையே. உயிர் போனாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாவோட இருந்து எதிரிகளை வெட்டி வீழ்த்தி மும்முரமா போறார். சஹாபாக்கள் சொன்னாங்க இவர் சொர்க்கவாதின்னு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லை இவர் நரகவாதின்னாங்க. இமாம் புகாரி கிதாபுல் ஜிஹாத்ல எழுதுறாங்க, சஹீஹ் புகாரில. அப்போ அவர் என்ன செஞ்சாரு, வெட்டி வீழ்த்திட்டு போறார். போயிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இவர் நரகவாதின்னு, சஹாபாக்கள் சொன்னாங்க இவர் சொர்க்கவாதின்னு. ரசூலுல்லாஹ் நரகவாதின்னு சொன்னா ஏதாவது காரணம் இருக்கு. ஒரு சஹாபி பின்னுக்கு போனார், பார்த்தா இவருக்கு ஒரு அம்பு வந்து குத்துப்படுது, கடைசியில அதை எடுத்து தற்கொலை செஞ்சு மரணிக்கிறார். அப்ப எதுக்காக யுத்தம்? குலம், கோத்திரம், பெருமை, அந்தஸ்து, கௌரவம். எங்கட குலம், எங்கட கோத்திரம், நாங்க யார், எங்கட வீரம் என்ன, இதுக்காக வேண்டியது, அல்லாஹ்க்காக வேண்டிய அல்ல, ரசூலுக்காக வேண்டிய அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். அல்லாஹ் தஆலா ஒரு பாவியை கொண்டும், தன்னளவில் பாவியாக இருக்கிற ஒரு பாவியை கொண்டும் அல்லாஹ் இந்த தீனை உயர்த்துவான், உறுதிப்படுத்துவான்னு சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹ்வோட வஹையை கண்ணால பார்த்துக்கிட்டு ரசூலுல்லாவோட கூட இருந்துட்டு என்ற உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு ரசூலுல்லாவோட இருந்து யுத்தம் செஞ்சு மரணிச்ச நரகவாதி என்றா நாங்க எப்படி சகோதரர்களே முஃபாரிஸ் நல்லவன், அப்துல்லா நல்லவன் எப்படி நாங்க சொல்லலாம்? நான் நல்லவனா இல்லையா? அழுது அல்லா இடத்துல மன்றாடி கெஞ்சி அல்லாட்ட கேட்டு கடைசி நொடி வரை அதுக்காண்டி அவர் மோசமானவர், இவர் கெட்டவர், அவர் பாவி தீர்ப்பு சொல்ற அதிகாரம் எங்கிட்ட இல்லை. அவரவரை பார்த்து கொள்ள வேண்டும். அவருடைய எந்த அந்தஸ்து போனாலும் சரி, அவரின் அளவில் எப்படி இருக்கிறார், இவர் அளவில் எப்படி இருக்கிறார், என்ற ஈமான், என்ற இஹ்லாஸ், என்ற தக்வா, என்ற தௌபா, என்ற இஸ்திக்ஃபார், என்ற தவக்குல், என்ற ஜுஹுத், என்ற வரா, என்ற பேணுதல், பக்குவம், அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறது, இறை உணர்வு, இறை அச்சம், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? வேற யாருக்கும் தெரியாது. இந்த உலகம் அல்லாமான்னு சொல்லும், இந்த உலகம் உங்களை 1000 சொற்கள் சொல்லும், ஏமாந்துடக்கூடாது. நான் எப்படி ஒவ்வொரு நாளும் என்ன முஹாசபா செய்யணும்? ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபில அன் துஹாசபு வஸினு கபில அன் தூஸனு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் உங்களிடத்துல கூப்பிட்டு நீ எப்படி உண்ட நன்மை என்னன்னு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில விசாரிக்கிறதுக்கு முன்னால நீங்க உங்களை விசாரித்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நிறுத்து பார்க்கறதுக்கு முன்னுக்கு நீங்க உங்களை நிறுத்து பாருங்க. எதையும் பேசலாம் சகோதரர்களே. பொய்யை சொன்னாலும் நம்புறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, உண்மையை சொன்னால் நம்புறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. நான்
பொய்யையோ உண்மையோ சொன்னால் அல்லாஹ் நான் பொய் சொன்னால் பொய்யனாக எழுதுவான், உண்மை சொன்னால் உண்மையாளனாக எழுதுவான். நான் அல்லாஹ்வுக்கு உண்மையானவனாக இருக்கணும். உலகம் எப்படி சொன்னாலும் பரவாயில்லை. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னண்டா துனியாவுடைய மோகம் ஈமான பாழாக்கிரும். ஏன்? அல்லாஹுடைய தூதருக்கு வகை இறங்கிறது, கண்ணால பார்க்கிறார், மதம் மாறி செல்கிறார், இஸ்லாத்துக்குள்ள வரமாட்டேங்கிறார். ஏன்? உலகம், அந்தஸ்து, கௌரவம். சில மனிதர்களுக்கு ரசூலோட காலத்தில் தெரியும் இவர் நபிண்டு, இவர் ரசூல் தெரியும், 100% தெரியும், ஆனா ஏத்துக்கொள்ள காரணம் என்ன? துனியா. குலம், கோத்திரம், வம்சம் என்ன சொல்லும்? அபு தாலிபுக்கு தெரியாதா? அபுலஹபுக்கு தெரியாதா? அவர உறவினர்களுக்கு தெரியாதா? தெரியும். யூதர்களுக்கு தெரியாதா? நசாராக்களுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ் தெரியும், தன்னை பிள்ளைகளை போல தெரியும். தன்னை பிள்ளை இதுதான் அவங்களுக்கு சந்தேகம் இருக்காது. அது போல இவர் நபின்னு தெரியும். ஆனா மறுத்தாங்க, ஏற்றுக்கொள்ள இல்லை. காரணம் என்ன? உள்ளத்தில் இருந்த அந்த ஹுப்பு துனியா, உலக மோகம், அந்தஸ்து, பதவி, பேராசை, புகழ், கௌரவம், இதுதான். அப்ப அல்லாஹு தாலா என்ன சொல்றான்? மனிதன் ஏமாந்துடக்கூடாது. நாங்க ஒரு இடத்துல நல்லா இருப்போம், இன்னொரு இடத்துல வீக்கா இருப்போம். யாரு நாங்க நல்லா இருக்கிற விஷயத்துல ஒரு ஆள் வீக்கா இருப்பார் தானே, அதை பார்த்து நாங்க நினைப்போம், பாருங்கப்பா அவங்க எல்லாம் மோசமா இருக்கிறாங்க. ஆனா நாங்க இங்க ஒரு இடத்துல வீக்கா இருப்போம். இல்லைங்க அவங்க சொல்லுது. அப்ப நான் எதுல வீக்கா இருக்கிறேன்? துனியாவுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றானே, இதுல எதுல நான் வீக்கா இருக்கிறேன்? ஜுயின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா, பெண்கள், ஆண்கள், பெண்களுக்கு ஆண்கள், ஆண்களுக்கு பெண்கள், அலங்காரமா அல்லாஹ் வச்சிருக்கிறான். இது அல்லாஹ் தஆலா அலங்காரமா வச்சிருக்கிறான். எங்க ஷைத்தான் இவர்களை வச்சு வழிகெடுப்பான். எங்கட நஃப்ஸ் எங்களை வழிகெடுக்கும், எங்கட மனோ இச்சை எங்களை வழிகெடுக்கும், எங்கட நண்பர்கள் எங்களை வழிகெடுப்பார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான் பெண்கள், ஆண்கள். இப்ப பெண்கள்னு சொன்னா பெண்கள் எல்லாம் ஆண்களை வழிகெடுக்கக்கூடியவர்கள், ஆண்கள் எல்லாம் சொர்க்கவாதி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பொதுப்படையாக அதிகமாக ஒரு தன்மை ஒரு சாரார்ல இருந்தால் அல்லாஹ் அதை அடையாளப்படுத்துவான். ஆனா அதுல ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. அப்ப பெண்களுக்கு ஆண்கள், ஆண்களுக்கு பெண்கள். அப்ப அல்லாஹ் அலங்காரம் வச்சிருக்கிறான். எங்க தகாத உறவுகள் அல்லது ஹராமான உறவுகள் இது வருமோ அப்ப நாங்க நினைச்சிட வேண்டியதான் ஈமான் அவர் குறைபாடு அவரிடத்தில் ஏற்படுது. எப்படி ஏற்படுது தெரியுமா? அதுக்காக வேண்டி அவருடைய அமல்களில் குறைபாடு ஏற்படும். அவர் பேசுறது பொய் பேச ஆரம்பிப்பார். அதுக்காக வேண்டி தொழுகைகள், இபாதத்துக்களில் மோசடி செய்வார். குர்ஆன் ஓதுறது குறையும், இபாதத் செய்கிறது குறையும். அவருடைய நேரம் விரயமாகும். ஒரு அந்நிய பெண்ணோடு ஒரு மனிதன் காதலிக்கிறான், ஒரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுறான் என்றா துனியாவில் இருக்கக்கூடிய மோசமான ஃபித்னாக்களில் ஒன்றுதான் ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள். இது மோசமான ஃபித்னா. இந்த உம்மத்துக்கு இது ஒரு பெரிய சோதனை. அப்ப இந்த மோகத்தால் ஈர்க்கப்படுகிறவர்கள் ஹராமான உறவுக்குள்ள போய்விட்டால் அவர்களுடைய ஈமான் பாழாகும். இப்ப இங்கால சைட்ல இந்த பாவம் நிகழ 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 இவர் பேச ஆரம்பிப்பார். ஒவ்வொரு நாள் பேச பேச, அதாவது ஆபாசமான அருவருப்பான வார்த்தையில் பேச பேச அவருடைய வாயால், கண்ணால் விபச்சாரம் செய்கிற நிலை வரும். அல் ஐனான் தஸ்னியான், கண்கள் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹுமா அன்னதர், அதனுடைய விபச்சாரம் பார்வை, கை விபச்சாரம் செய்யும். அவருடைய எண்ணங்கள், ஈமான் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். பார்க்குறோமா இல்லையா? எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? தொழுகையாக இருந்தார், இபாதத்தோடு இருந்தார், நல்லா குர்ஆன் ஓதினாரு, நல்ல பயான் பண்ணினாரு, கேட்டாரு. அது மாதிரி ஒவ்வொரு நாள் எங்களுக்கு முன்னால் வருவார், போவார், எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார், நசியத் பண்ணுவார். இப்போ அவர் நிலைமை, யாரும் இந்த உலகத்தில் கேரண்டி கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. சஹாபாக்கள் அஞ்சினார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு நடுங்கினாங்க. உலகத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு ஈமான்ல உயர்ந்தவர் உமர் நடுங்கி 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 வாழ்ந்தார். கடைசி நொடி வரை நடுங்கி நடுங்கி வாழ்ந்தார். அது நானும் தான், நீங்களும் தான். ஒரு நாளைக்கு பல்லாயிரம் முறை, எப்பொழுதெல்லாம் யா அல்லாஹ் என்ன பாதுகாத்திரு, யா அல்லாஹ் ஈமான்ல சோதனை உண்டாக்கிறாத, யா அல்லாஹ் மௌத்து வரை இந்த ஏகத்துவ கொள்கையோடு மரணிக்கிற ஒரு பாக்கிய தந்திரி, யா அல்லாஹ் ஷிர்க்குக்குள்ள, பிதாத்துக்குள்ள, பாவங்களுக்குள்ள, அனாச்சாரங்களுக்குள்ள, வழிகேடுகளுக்குள்ள, ஃபித்னாக்களுக்குள்ள நான் போயிடக்கூடாது, யா அல்லாஹ் அப்படி போற நிலையை உண்டாக்கிறாதே யா அல்லாஹ். பயந்து பயந்து அழுது அழுது துவா கேட்டு கேட்டு வாழணும் சோர்களே. பெருமை வந்துடவே கூடாது. பெருமை வந்தா எங்க நாங்க பிடிக்கப்படுவோம்னு தெரியாது. பெண்களால் அதிகமான ஆண்கள் மார்க்க தோற்றம் எப்படி மிரிக்கும் சகோதரர்களே? ஒரு நொடி போதும் ஷைத்தானுக்கு. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்களும் தான் ஆண்களும் தான் இந்த விடயத்தில் இது ஒரு அலங்காரம்.
அலங்காரம் மேலால பூசப்பட்டிருக்கிறது, அலங்காரம். இவர் உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க முயற்சிப்பார். பார்த்து கொஞ்ச நாளையில விளங்கும், பாவம் ஒரு நொடி இன்பத்தை தரும், ஆயுள் முழுக்க கண்ணீரை தரும். இதுதான் பாவத்துக்குள்ள ஒரு இயல்பான தன்மை. அந்த நொடியில் இன்பம், ஆயுள் முழுக்க கண்ணீர் வடிக்கணும். அதன் பாவத்துக்கு இருக்கிற பவர் இருக்குதே, பாவத்துக்கு இருக்கிற இயல்பான யதார்த்தமான தன்மை என்ன தெரியுமா? அந்த நொடியில் இன்பம், மௌத்தாகிற வரை இழிவு. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், பாவம் நஞ்சு பூசப்பட்ட உணவு போல. திங்கும் போது பிரியாணி சுவையாயிருக்கும், 2 மணித்தியாவது போகிறோம் அது வேலையை காட்டும். நஞ்சு அப்படி தானே, பூசப்படமும் தெரியாது. திங்கும் போது நல்லா திம்பார், சாப்பிடுவார், அதுக்கு புற வேலைங்க. இது மாதிரி தான் பாவம். அது மாதிரி இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அற்ப துனியாவுடைய ஒரு நொடி இன்பத்தை விட இயலாத மனுஷனுக்கு அந்த நிரந்தர சொர்க்கத்தை அடைகிறதுக்கு. ஆனால் மனிதன் அந்த சொர்க்கத்தை வித்துடுறான் இந்த நொடி இன்பத்துக்காக. எவ்வளவு மனிதனுடைய பலவீனமாக இருக்கிறான் மனிதன். அன்புக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஸுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸா வல் பனீன். பிள்ளைகள் துனியாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா பிள்ளைகளை சோதனையாக தந்திருக்கிறான். பிள்ளைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி மாத்துறாங்க தெரியுமா? நான் பிள்ளைக்காகத்தான் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், தொழுகை இல்லை கேட்டா என்ன, உழைக்கிறேன் யாருக்காக? என்ன பிள்ளை நல்லா வரணும். ரப்பு தான் பிள்ளை அமானிதமா, ஆனா நாங்க ரப்புக்கும் மாறு செய்யறோம் பிள்ளைய வளர்க்கறதுக்காக. எப்படி விளங்குதா? ரப்பு பிள்ளை அமானிதமா தந்திருக்கிறான், நன்கொடையா தந்திருக்கிறான், நியமத்தா தந்திருக்கிறான், ஹிபத்தா தந்திருக்கிறான், அருளா தந்திருக்கிறான், மொத்தமா சோதனையா தந்திருக்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. இப்ப நாங்க என்ன செய்வோம்? என்ன பிள்ளைக்காக வெளிநாட்டில் கஷ்டப்படுவார் 30 வருஷம், என்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்து சந்தோஷமா வைக்கணும், வீடு கட்டி கொடுக்கணும். 30 வருஷம் கஷ்டப்பட்டாரு. எத்தனையோ ஜும்மா அவருக்கு இல்லை, எத்தனையோ தொழுகை அவருக்கு இல்லை. ஏன்? பிள்ளை. அப்ப இது அலங்காரம். சின்ன பிள்ளை, அதாவது பிள்ளைக்கு 3 மணிக்கு சோமிலண்டா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு ஓடுவார். அதே மனிதருக்கு சுபு இல்லை. பிள்ளை அழுதால் ராவு முழுக்க விடிய முழிச்சிருப்பாங்க, ஆனால் சுபு இல்லை. ஏன்னா பிள்ளைய உயிர், பிள்ளைட பாதுகாப்பு பெருசா தெரியுது, எங்களோட ஈமான் பெருசா தெரியல. இப்ப இது எங்களோட பிள்ளைக்காக பிள்ளை படிச்சு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போய் நல்ல முறையில் ஒரு ஜொப் எடுக்கணும், அதற்காக வட்டிக்குள்ள விழுந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பேங்க்ல லோன் எடுத்தாங்க, எதுக்காக? பிள்ளைட படிப்புக்கு. பாக்குறோமா இல்லையா? சொல்ல சரியா இல்லையா? கண்கூடா பாக்குறீங்களா இல்லையா? நீங்க பேங்க்ல லோன் எடுக்கிறாங்க, வட்டி, நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் சொல்ற பாவம், எச்சரிக்கை. அல்லாஹ்வோடு போராடுகிற, யுத்தம் செய்யற யாரோ ஒருத்தர் 2 பேரும் அடிச்சாலே தாங்க இயலாது. அல்லாஹ்வோட சண்டை பிடிக்கிறதுக்கு என்ன மனுஷனுக்கு முடியுமா? அப்ப அப்படி பாவத்துக்குள்ள போய் விழுறான். யாருக்காக? என்ன பிள்ளை படிச்சு முடியணும். ஏன் தெரியுமா? படிச்சு முடியணும், நல்ல பட்டம் எடுக்கணும். அவங்க பக்கத்து வீட்டுக்காராக்கள் எல்லாம், எங்களோட குடும்பம் எல்லாம் எங்களை பார்த்து நக்கல் பண்றாங்க, நீங்க எல்லாம் உங்களோட பிள்ளை ஒழுங்கா படிக்க வைக்கல. நான் ஏழ்மையில இருந்தாலும் வறுமையில இருந்தா எந்த பிள்ளை படிச்சு பெரியாளா வரணும், அவனுக்கு புகழ் காட்டுறதுக்காக, அவனுடைய பாராட்ட பெறதுக்காக, அவனோடு உள்ள போட்டிக்காக நாம் நிரந்தர நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வட்டிக்குள்ள போறோம்டா. எவ்வளவு இழிவான நிலை சகோதரர்களே! ஒவ்வொருவரும் அவங்களோட தரத்துக்கு ஏற்ப உழைச்சி கஷ்டப்பட்டு வாழணும். ஆனால் இங்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், பிள்ளைகளை அல்லாஹ் அலங்காரமா வச்சிருக்கிறான், அதே நேரம் சோதனையாக வச்சிருக்கிறான். இதனால முதலாவது பெண்கள், 2வது பிள்ளைகள். இதுல பாருங்க எத்தனை பேர் நாசமா போயிருக்கிற நம்ம கண்கூட பாக்குறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான், 3வது ஸுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸா வல் பனீன் வல் கனாதீரில் முகந்தரா மினல் ஸஹபி வல் ஃபில்லா. தங்கம், வெள்ளி குவியல்கள் பொருளாதாரம். இதுல தான் நிறைய பேர் மாட்டிக்கொள்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காசு பணம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவை. அதை அவன் உழைக்கணும், சம்பாதிக்கணும். ஆனால் இந்த காசு பணம், இதனுடைய மோகம், இதனுடைய அந்த ஈர்ப்பு உள்ளத்துக்குள்ள அடியில போய் இறங்கி அவனுடைய கண்ணை போட்டை ஆக்கிடக்கூடாது. அதான் நடக்குது. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். பொருளாதாரத்தில் உள்ள ஒரு போதத்தன்மை எப்படின்னா அது விடாது. மௌத்து வரை, மண்ணறைகளை சந்திக்கிற வரை அவனை விடாது. ஒரு ஆளு காசு 1 கோடி இருந்தா 2 கோடி 3 கோடி 4 5 6 போயிட்டே இருப்பார். அதனால எத்தனை தொழுகை வீணாச்சுது, குர்ஆன் வீணாச்சுது, நோன்பு வீணாச்சுது, சதக்கா, தர்மம், ஜகாத் எதுவுமே பார்க்க மாட்டார், இழுத்துக்கிட்டே போகும்.
கண் கூட நாங்கள் பார்க்குறோம், பல பேரை பார்க்குறோம். பொருளாதாரம் பொருளாதாரம். அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிற சகோதரிகளே, இந்த பொருளாதாரம் என்பது அவரவர் தகுதிக்கேற்ப கஷ்டப்படுறார், உழைக்கிறார், சம்பாதிக்கிறார், செலவழிக்கிறார். இது நல்ல விஷயம். ஆனால் எங்களுக்கு அளவு கடந்த ஆசை வருது. நான் இப்படி ஆகணும், நான் இப்படி. இது ஏன் வருது தெரியுமா? இந்த உலக மோகம்தான் ஈமான் எப்படி பறிக்குதுண்டா, இன்றைக்கு அதிகமான மனிதர்கள் அவங்கள தனியாக ஒரு இடத்துல வச்சு அவங்க அப்படி தான் வாழ்வாங்க. தனியாக ஒரு இடத்துல கொண்டு வச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு காலையில் எழும்பி சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அப்படி போயிடுவாங்க. இன்றைக்கு அதிகமாக பக்கத்து வீட்டுக்காரால் பார்க்குறது, ஒன்றா படித்தவனை பார்க்குறது, கூட்டாளியை பார்க்குறது, நண்பனை பார்க்குறது. என்னோட இருந்தான், எனக்கு பக்கத்தில் இருந்தான், என்னுடைய அண்டை வீட்டார், இதை பார்த்து பார்த்து அவங்கள போல வரணும். ஊரில் மாமிட மகளுக்கு கல்யாணம், இத்தனை சாப்பாடு போட்டாங்க, இப்போ நாங்கள் இதோட கூட போடணும். இவர் போட்டி பார்க்குறேன், என்னோட படித்தவன் அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறேன், நான் இந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறேன், அவன்கிட்ட சின்ன வேணிக்குதா, நான் கார் எடுக்கணும், லீசிங், ஃபினான்ஸ். ஹாஜியார் அவர் முன்சஃபில் தான் தொழுவார், அவர் நிர்வாகத்தில் தலைவர், செயலாளர். அவரை கூப்பிட்டு என்ன கல்யாணத்துக்கு அவர் முன்சஃபில் வைப்பார், மையத்து வீட்லேயும் அவருக்கு எல்லாத்துக்கும் முன்சஃபில் இடம் ஈக்குது, அவருக்கு தான் கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுக்க அவரை தான் கொடுக்குறது. ஆனால் ஓடுற வாகனம் வட்டியில் பார்க்குறோமா இல்லையா? எல்லாரும் அவருக்கு நல்ல கண்ணியப்படுத்துவாங்க. உலகத்தில் குடிகாரனுக்கும் கண்ணியம் இருக்குது, பாவிக்கும் கண்ணியம் இருக்குது, எல்லாரும் கண்ணியம் இருக்குது. ஆனால் அந்த கண்ணியம் எதனால் வந்தது? அந்த கண்ணியம் எதனால் வந்தது? நேர்மையாக சம்பாதித்த ஒருவர் வருகிறார், ஜக்காத் கொடுக்கிறார், தர்மம் செய்கிறார், அவரை யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் இஹ்லாஸோட செய்வார், யாரும் காட்டணும் செய்வார், காட்டணும்னு அவர் செய்ய மாட்டார். அவருக்கு பதவி அந்தஸ்து தேவையில்லை, அவரை பாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அவரை சில நேரம் கணக்கெடுக்க மாட்டாங்க, யாருன்னு தெரியாது. ஆனால் 10 ரூபா கொடுப்பாரு, 10,000 பேருக்கு விளம்பரம் பண்ணுவார். அல்லது நான் அடுத்த தேர்தலில் போட்டியிடணும், அல்லது அடுத்த இதில் நான் இதுக்கு பொறுப்பாக வரணும். ஏன் இதெல்லாம் இந்த போதை சவர்களே, இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வந்துட்டா அந்த மனிதன் போய் பேச ஆரம்பிப்பான், ஏமாத்த ஆரம்பிப்பான், 4 பேருக்கு பொல்லு வைக்க, 4 பேரை இழிவுபடுத்த, 4 பேரை கேவலப்படுத்த, 4 பேருக்கு சதி முயற்சி செய்ய தயங்க மாட்டான். பார்க்குறோமா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக விளங்கி கொடுங்க. காசு பணம் இதில் தான் இன்றைக்கு இந்த வாகனம் எடுக்கிறதுக்கு வட்டி 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 வட்டின்னு சொல்லி, அது குடும்பத்தில் உள்ள போட்டியில் வர அந்த வாகனம், அதே மாதிரி காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி வாகனம் எடுத்து அதை ஓட விடுறது, அதே மாதிரி என் மகள்கிட்ட கல்யாணத்தை செய்கிறதுக்கு, அல்லது நான் வீடு எனக்கு இவ்வளோ கட்டினா போதும், ஆனால் என் நானா இப்படி கட்டியிருக்கிறார், என தங்கச்சி இப்படி கட்டியிருக்கிறாள், என தாத்தா அப்படி கட்டியிருக்கிறாள், நான் மட்டும் சின்னதாக கட்டின என்ன நினைப்பாங்க ஊரில்? குடும்பமே கேவலமாக பேசுமே. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறது, அதுக்கு போக முடியலையா, 4 பேரை கடன் வாங்குறது, கடன் வாங்கி வீடு கட்டுவார், அது தேவைக்கு அதிகமாக கட்டுவார். இப்போ அவருக்கு நாளடைவில் வட்டி ஏறிக்கிட்டே போகும். பேங்க்கில் லோன் போட்டு, ஏன்னா ஊரில் கேட்கறதுக்கு அவரில் கேட்க வெட்கம், பேங்க்கில் என்ன செய்வார்? வட்டி. இப்படி எடுத்து சகோதரிகளே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அழிந்து கொண்டு இருக்கிற சகோதரர்களே, அவருடைய தொழுகையில், இபாதத்தில், பள்ளியை விட்டு தூரமாகிடுவார். இபாதத்தில் அவர் ஏன்னா அல்லாஹ் அழிப்பான், யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அல்லாஹ் அழிப்பான். சதகாவை அல்லாஹ் உயர்த்துவான், வளப்படுத்துவான், வளர்ப்பான், வட்டி அழிப்பான். வட்டியோடு சம்பந்தப்பட்டால் அவர் 1000 முறை ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, 1000 முறை உம்ராக்கு போனாலும் சரி, 10,000 குடும்பங்களை வாழ வச்சாலும் சரி, தர்மம் செஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் சதக்கா செஞ்சாலும் வட்டியோடு இருந்தால் அல்லாஹ் இடத்துல அவருக்கு எந்த பெருமானம் கிடையாது. அவர் வாழ்க்கை அழிய ஆரம்பிச்சிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, 1% வட்டி தான், 1 ரூபாய் வட்டி தான், 1000 வட்டி தான், 100 ரூபாய் வட்டி தான். வட்டிக்குள்ள சர்வசாரம். சின்ன ஒரு கஷ்டம் வந்துட உடனே அடகு வை. எங்களோட தாய்மார்கள், சகோதரிகள் நகையை வச்சுட்டீங்க, ரெடியாக வச்சுட்டீங்க, பிள்ளை கஷ்டமா, உடனே அடகு வை, உடனே காசு வாங்கு, வட்டிக்குள்ள போ. ஏன்? இந்த பொருளாதார ஆசை. அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதர் என்ன செய்யறது? இந்த வட்டிக்குள்ள போய் 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 இன்றைக்கு மனிதனுடைய ஈமான், பேசுனா போய் பேசுவார். யார்கிட்டயும் ஒரு ஆள்கிட்ட கடன் எடுப்பார், நாளைக்கு தாரேன், 4 தாரேன், 10,000 ரூபாய் தாங்க, 1 லட்சம் தாங்க, 2 லட்சம் தாங்க, என்ன இவர் கடன் எடுப்பார். இப்ப எடுத்த கடன் அத்தியாவசியமாக இருந்து நான் அதை நிறைவேற்றுவேன் என்ற எண்ணத்தோடு எடுத்தா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். எடுக்கிறார் நோக்கமே இவனுக்கு கொடுக்கப்படாது. அப்படி என்றால் அவர் அந்த மனிதர் தன்னைத்தான் அழிச்சு கொள்ள போறார். அப்ப அன்புக்குரிய சொல்ல, இன்றைக்கு நிறைய பேர் விளங்குது, இந்த ரூபாய் இவ்வளவு எடுக்கிறேனே, என்னால் திருப்பி கொடுக்க முடியுமா? முடியுமெண்டா எடுக்கலாம், ஆனால் உடனே கொடுத்துடணும் திருப்பி. என்னால் முடியாதுன்னு அவர் கடன் எடுத்தால் அந்த இடத்துல அவர் தன்னைத்தானே அழித்து கொள்ள போகிறார். அவர் அல்லாஹ் அழிப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, பொருளாதார விஷயம் இருக்குதே, அது இன்னொரு மனிதனோட சம்பந்தப்படுறது. அதே மாதிரி தான் இன்றைக்கு பெரிய ஒரு முசீபத்தும் பெரிய ஒரு நோயும் பரவி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், அது மார்க்கம் படித்தவர்களும் சரி, மௌலைமார்களும் சரி, உலமாக்களும் சரி,
அல்லது தனவந்தர்களும் சரி, எல்லார்ட்டும் இருக்கிற பயங்கரமான ஒரு நோய், பரவி வார நோய் என்னென்னா, 4 பேர் 5 பேரை பிடிச்சி நீங்கள் ஒரு 10 லட்சம் தாங்க, நீங்கள் ஒரு 20 லட்சம் தாங்க, நீங்கள் ஒரு 5 லட்சம் தாங்க, உங்களுக்கு நான் வந்து மாதம் தாரேன், காசு தாரேன். நான் ஒரு பாடசாலையில் படித்து கொடுக்குறேன், ஒரு மதரசாவில் படித்து கொடுக்குறேன், நான் ஒரு சின்ன வியாபாரம் செய்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் வீட்டில் சந்தோஷமாகிறாங்களா, பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமா, அந்த லெவலில் நம்ம போகணும். நான் வாங்க எனக்கு ஒரு விஷயம், எனக்கு ஒரு அறிமுகம் இல்லாத விஷயம் தான் நான் அதை படிக்கணும். ஒருவேளை நான் படித்தா கூட நான் சுதாகரித்து கொள்ளணும், என்ற கெப்பாசிட்டி இதுதான், அதுக்கு மேலே நான் போகப்படாது. நான் என்ன செய்யறது, அவற்ற ஒரு 10 லட்சம், இவற்ற ஒரு 10 லட்சம், அவற்ற ஒரு 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் எடுக்கிறது. இப்போ கொஞ்ச நாளில் பார்த்தால் லாபம், அதாவது ஃபிக்ஸட்டாக உங்களுக்கு 10 லட்சத்துக்கு உங்களுக்கு 5000, இவருக்கு 6000னா வட்டி. இது ஹராம், கூடாது. விகிதாசாரத்தின் அடிப்படையில், அதாவது இது லாபம் வரும், நஷ்டம் வரும், உங்களுக்கு நான் அந்த மாதம் 15000 ரூபா அல்லது 16000 அல்லது 2000 3000 வாரத்தை, அதாவது விகிதாசாரப்படி எடுத்துக்கொள்வது பிரச்சனை இல்லை, அது வியாபாரத்தில் உள்ள விஷயம் தான். ஆனால் ஃபிக்ஸட்டாக கொடுப்பாங்க. 10 லட்சம் தந்தால் மாதம் 2000 ரூபா ஃபிக்ஸட்டாக வர, இது வட்டி, கூடாது. காசுக்கு காசு கொடுக்குறீங்க. அப்போ ஒருவேளை இப்படி இவர் ஹலாலான முறையில் எடுத்தாலும் எல்லைக்கு மீறி எடுத்துக்கொள்றது, அவற்றை எடுக்கிறது, இவற்றை எடுக்கிறது, இப்போ கோடிக்கணக்கில் வந்துச்சு. இப்போ நான் வியாபாரத்தில் லொஸ் ஆகிட்டேன் என்றால், இப்போ என்ன நிலை, நான் லொஸ் ஆகிட்டேன், இப்போ நான் நஷ்டத்தில் போயிட்டேன். இப்போ என்ன, இப்போ இந்த இடத்துல தான் இந்த மனிதர், நானாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், யாருன்னா இல்லை, எல்லாருக்கும் நீ நடக்கிற சர்வசாதாரணமாக நடக்குது அவர்களே. யாராவது கொஞ்சம் ஏதாவது பேசப்பட்டால் அப்படின்னா நாங்கள் உடனே கண்ணை முடிச்சுக்கொள்ளலாம், அப்படி அல்ல, சர்வசாதாரணமாக இன்றைக்கி நடக்குது. உங்களோட குடும்பத்துக்குள்ளே போய் கேட்டு பாருங்க, அநியாயம், நான் அவருக்கு 30 லட்சம் கொடுத்தேன், சொந்த தம்பின்னு நம்பி கொடுத்தேன், இங்கதான் இல்லையா, சொந்த நானாண்டு வெளிநாட்டில் இருந்து தம்பி கொடுத்தேன் காசு, வெளிநாட்டில் இங்கே வந்து பார்த்தா அவன் என்ன ஏமாற்றி விட்டான், சொல்கிறாங்களா இல்லையா? என்னை காதலை கேட்டே சொல்லணும். சொந்த நானா தம்பி எல்லாம் ஏமாத்துற காலத்தில் யாரோ ஒருவருக்கு நம்ம கொடுக்குறோம், அவர் ஃபேமஸானால இருக்கலாம், மௌலவியா இருக்கலாம், அவர் வலியா கூட, இறைநேசரா கூட இருக்கலாம். காசு பணத்துற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை பேணிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை பேணிக்கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, 1 ரூபாய் நான் ஒருவருக்கு கடன் வைத்து நான் இந்த நொடி மரணிச்சால் எனக்கு சொர்க்கம் ஹராம். சுனன் நசாயில் வர ஹதீஸ், சொர்க்கம் ஹராம். வேற என்ன சவர்களே, என்னத்தை நடிச்சு என்னத்தை பேசி நான் என்ன சொல்றேன், நான் வேற யாரும் சொல்லல. எப்படி என்ன போனாலும், யாரா இருந்தாலும், என்ற வாப்பாவா இருந்தாலும் சரி, உம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பிறந்ததுலேருந்து மௌத்தார வரைக்கும் சுஜூதிலே வாழ்ந்துட்டு இருந்தார். 5 பேருக்கு, 5 பேர் இல்லை, ஒரு ஆளுக்கு 5 ரூபா கடனா மூத்தா போனால் அவருக்கு சொர்க்கம் ஹராம், மர என்ன, அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ரசூலா தெளிவாக சொன்னாங்களே, அல்லாஹ்வோட பாதையில் போய் வெட்டப்பட்டு ஷஹீதாகி மரணிச்சு திரும்ப எழும்பி திரும்ப வெட்டப்பட்டு, அப்படி ரசூலா சொன்னாங்க. அப்படியெல்லாம் வெட்டப்பட்டு ஒருத்தர் மரணிச்சா கூட, அப்படி மரணிச்சாலும் கடன் இருந்தால் அவர் சொர்க்கம் போற ஹராம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற என்ன சவர்களே, என்னை கடந்தாங்க, இந்த பிரச்சனையை சோல்வ் செய்யறதுக்கு, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீங்க ஒரு 10,000 தாங்க, நீங்க 1 லட்சம் தாங்க, இவரை கொடுக்குற மாறி 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 கொடுத்து 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 கோடியாகி, இப்ப நான் என்ன செய்வேன் தெரியுமா? யாருக்கும் ஃபோன் ஆன்சர் பண்றது இல்ல, யாரோடையும் பேசுறது இல்ல, கேட்டா போய் வாக்கு மீறது. ரசூலா சொன்ன எல்லா அடையாளம் வரும். ஆயத்து முனாஃபிக் ஸலாஸ், இதா ஹத்தத கதப வைதா வஅத அக்லஃப வைதா அத்துமின கான வைதா காஸம. இப்படி ரசூலா அடிக்கிட்டே போனாங்க. பேசினா போய், இந்தா நாளைக்கு தாரேன், இல்ல வாக்குறுதி மீறி செய்வார். அதே மாதிரி நம்பப்பட்டு கொடுத்தா துரோகம், பேசினா போய். யார் அடையாளம் சவர்களே இது? இதுதான் சவர்களே, துனியாவுல எப்பயுமே எங்கட அளவை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். துனியாவை வந்து அல்ல அலங்காரமா வச்சிருக்கிறான், ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுவான். உன்னால ஏலும், உன்னால முடியும், நீ இப்படித்தான், உண்ட பவர் என்ன, உண்ட அத்னஸ் என்ன. ஷைத்தானுக்கு ஏமாந்துட கூடாது. துனியா ஏமாத்தும். ரசூலா சொன்னாங்க, இந்த உம்மத்துக்கு பொருளாதாரம் பெரிய ஃபித்னா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தெளிவா சொல்றான். இந்த பொருளாதாரத்தில் எத்தனையோ பேர், ரசூலாட காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ பேர் இந்த பொருளாதாரத்தால தன்னை ஈமான இழந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒவ்வொரு நொடியும் ஒரு மனிதன் கடன் எடுக்கிறோம். ஏன்? எங்களுக்கு தெரியும் கடன் கொடுக்க இயலாது, எடுக்கிறோம். கடனாளியாக மரணிச்ச ரசூலா தொழுவிக்க மாட்டாங்க, தெரியுதானே? அது அடிக்கடி கேட்கிறோமா இல்லையா? வாழ்க்கையில ஒரு மனிதன் தௌஹீதுக்கு பிறகு, கலிமா சொல்லி ஈமானுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய மௌத் நல்ல மௌத் என்று சொன்ன என்ன தெரியுமா? யுத்த காலத்தில் மௌத்தாகிறது அல்ல, சுஜூதில் மௌத்தாகிறது அல்ல, கடன் இல்லாமல் மௌத்தா போகிறது, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யாமல் மௌத்தா போகிறது. இல்லைண்டா நீங்கள் எவ்வளோ இந்த உலகத்தில் அளவு நன்மை செஞ்சாலும், இந்த 7 வானம் 7 பூமியின் அளவுக்கு நன்மை செஞ்சாலும், நாளை மறுமையில் எல்லாரும் கேள்விப்படுற ஹதீஸ் தான், அத்ததுரூன மல் முஃப்லிஸ், முஸ்லீமில் வர ஹதீஸ்.
அவன் தான் நஷ்டவாளி, அவன் தான் பங்குரோத்துக்கார, அவன் தான். எவ்வளவு நன்மை இருந்தும் பிரயோசனம் இல்லை அவர்களே. இங்கு பங்கு வைக்கப்படாவிட்டாலும் நாளை மறுமையில் உங்களது நன்மைகள் பங்கு வைக்கப்படும். பொருளாதார விஷயம், கடன் எடுத்து ஏமாற்றக்கூடாது. நிறைய பேர் சகோதரர்களை நம்பி 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 கொடுக்கிறோம். எல்லாரும் இன்னைக்கு ஒரு 100 பேர் எடுத்து அதுல 50 பேர் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள். ஏமாற்றப்பட்டவர் உன்சுர் அஹக ஸாலிமன் அவ் மத்லூமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் உதவி செய், அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் உதவி செய்யன்னு சொன்னாங்க. அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம். அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு சார்பாக பேசி அவன் அநியாயம் செய்யப்பட்டுகிறான், அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், உதவி செய்யலாம். அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்யறது? அதை மக்கள் விளங்குறாங்க இல்லை. அநியாயக்காரனுக்கு உதவி செய்யறது அவன் செய்கிற அநியாயத்தில இருந்து அவனை தடுக்கிறது. நீ இப்படி செய்யாத, நீ செய்யறது பிழை, இப்படி செஞ்சா நீ நரகத்துக்கு போவாய் என்று அட்வைஸ் பண்றது என்பது அவனுக்கு செய்யற உதவி. நான் கடன் எடுத்துட்டேன், என்ன 4 பேர் கழுத்தை பிடிச்சி கேட்குறாங்க, என்னப்பா கடன் தந்தா அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா மௌல எவ்வளோ பெரிய ஆள், அவர் பேசினெல்லாம் உண்மை பேசுவார், அவங்க எல்லாம் இவர் அசிங்கப்படுத்தினா நீங்கள் சண்டை போயிடாது. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தார், ரசூலா பிடிச்சி இழுத்தாரு, ஹதீஸ் தெரிந்தானே. ரசூலா என்ன சொன்னாங்க? இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலா. அவருக்கு உரிமை இருக்குது, பேசுறதுக்கு உரிமை இருக்குது. அவர் கழுத்தை பிடிச்சில எப்படியும் கேட்கலாம். சஹாபாங்க நீங்கள் அவரை தொடாதீங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பிடிச்சி இழுத்து ரசூலாட்ட கேட்குறார். இப்போ ரசூலா என்ன சொன்னாங்க? இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலா. அப்போ எனவே நாங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணுமே தவிர இந்த இடத்துக்கு வந்துட்டால் இப்படி தான் நடக்கும். அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம். நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய ஈமான், எங்களுடைய இபாதத், எங்களுடைய பேணுதல், எங்களுடைய பொருளாதாரம், இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு மனிதருக்கு கடன் கொடுத்துட்டீங்க, அவர் உங்களை பிடிச்சி கேட்குறார், என்ன கடனைத்தா, ஏமாத்தி இருக்காதேண்டா, பார்த்து என்ன பள்ளிவாசல் என்ன அவமானப்படுத்திட்டியே, என்ன இழிவுபடுத்திட்டே சொல்லலாது. ஏனண்டா ரசூலா சொன்னாங்க, அவர் இந்த இடத்துல பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, பேச முடியும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி. ரசூலா அனுமதிச்சிருக்கிறாங்க, கேட்கலாம். அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துனியா இருக்கிறதே, தங்கம், வெள்ளி, காசு, பணம், பொருளாதாரம், உடனே இதுதான் இவருக்குத்தான் அவருக்குத்தான் போகக்கூடாது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு பார்க்கணும். இன்றைக்கு இதை சொல்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. காரணம் என்னென்றால், ஏண்ட மௌலவி, ஏண்ட கூட்டாளி, அவர் இவர் இல்லை சகோதரர்கள், யாரா இருந்தாலும் சரி, நிறைய பேர் அவர்கள் பேசுவாங்க, ஈமான் எல்லாம் பேசுறாங்க. ஆனால் இன்று வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் இஸ்ராஃப், வீண் விரயம். 10 ரூபா செலவழிக்கிற இடத்துல 5000 ரூபா செலவழிக்கிற நாங்கள் பார்க்குறோம். சிலர் பேசுறாங்க, தொழுகை 5 நேரம் தொழுகை இல்லை, தொழுகை பள்ளி பக்கம் இல்லை, கேட்டா ஜாமியு தௌஹீத் அல்லது மஸ்ஜிது தௌஹீத் அல்லது இந்த தௌஹீத், பேர் மட்டும் குறைவில்லை. எல்லா இடத்துலையும் நான் சொல்றேன். பள்ளிக்கு பார்த்தால் பீரங்கி பேச்சு பேசுவார், பள்ளியில தொழுகைக்கு இல்லை அவர். ஆனா வீட்டில் அவர் மௌலவியா என்ன பிரயோசனம்? தௌஹீத பேசி என்ன பிரயோசனம்? நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவரா? உமரா, அபூபக்கரா, அலியா, உஸ்மானா ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் இவர்களை பொருந்தி கொண்டான். தொழுகை இல்லைன்னா உங்கள்ட்ட என்ன பிரயோசனம் இருக்குது? ஆனா அன்புக்குரிய வாய்கிளிய பேசுறது என்ன பிரயோசனம் அவர்களே? தொழுகை இல்லாதவன் சுபுக்கும் இஷாக்கும் பள்ளிக்கு இல்ல. எங்கட காலத்துல முனாஃபிக்காக இருப்பார்கள், ரசூலோட காலத்துல ஃபஜ்ருக்கு இல்லையா, ஃபஜ்ர் தொழுகை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, யாரும் எவ்வளவு பேசலாம் சகோதரர்களே, நானும் தான். நாங்கள் பயப்படணும், அல்லாஹ் பயப்படணும். தொழுகை இல்லை, நாங்க பெரிய பேரை போட்டதால, நாங்க இந்த ஜமாத்துன்னு போட்டதுனால அல்லாஹ் சொர்க்கம் தர போறது இல்லை. நீங்களா உருவாக்கி 4 பேர் 5 பேர் ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு டிஜேன்னு போட்டுக்கிட்டா நீங்களாம் சொர்க்கவாதியா? இல்லை. உங்களோட கொள்கை தௌஹீத் உள்ளத்தில் இருக்கணும், சலஃபு ஸாலிஹினுடைய வழிமுறை உள்ளத்தில் இருக்கணும். நான் சலஃபு ஸாலிஹினுடைய வழிமுறை பின்பற்றுகிறேன், அகீதாவில் பின்பற்றுகிறேன், இபாதத்தில் பின்பற்றுகிறேன், தொழுகையில், நோம்பில், ஜகாத்தில், ஹஜ்ஜில், பொருளாதாரத்தில், கொடுக்கல் வாங்கலில், குடும்ப வாழ்க்கையில், கணவன் மனைவி உறவில், எல்லாத்திலையும் சஹாபாக்களை சலஃபு ஸாலிஹினை பின்பற்றுகிறேன். அதே மாதிரி இந்த பண்பாட்டில், அஹ்லாக்கில் நான் பின்பற்றுகிறேன். நான் எல்லா விடையும் தாவாவில் பின்பற்றுகிறேன். சஹாபா எல்லா விஷயத்திலும் பின்பற்றுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க இந்த இடத்துல தான் புரிந்து கொள்ளணும், அவங்க எவ்வளவு துனியாவை பயந்தாங்க, நாங்க எவ்வளவு துனியாவை ஆசை வைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், அவர் அதை எடுக்கிறார், அல்லாஹ் கொடுக்கிறான், அவர் எடுக்கிறார், இது தப்பு கிடையாது. அல்லாஹ் துனியாவை கொடுப்பான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் வஞ்சி வாழ்றவருக்கு அல்லாஹ் விடியல்களை உருவாக்குவான். கஷ்டங்கள்ல இருந்து அல்லாஹ் வாசலை திறந்து கொடுப்பான். நினையாத புறத்துல இந்த ரிஸ்க் அள்ளி கொடுப்பான். அது அல்லாஹ் கொடுப்பான். ஆனா நாங்களா போய்த்து ஏமாத்தியோ அல்லது நாங்களா போய்த்து காசை வாங்கியோ, நாங்களா போய்த்து ஆடம்பரமா வாழ்றதுக்கு ஒவ்வொருத்தரா போய்த்து கேட்டோ, நான் தவா செய்யறேன், எனக்கு நீங்க இவ்வளவு தாங்க, நாங்க தவா செய்யறோம், நீங்க இப்படி செய்யுங்க, நான் தவா செய்யறேன், நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன். எதுக்கு?
உங்களுக்கு அந்த துறையில் அனுபவம் இருக்குதா? யாருடைய நான் அதாவது இவர் நான் என்பதனால் நான் பாதிக்கப்படுகிறேன் என்ற உணர்கிறார்களே தவிர என்னால் 1000 பேர் பாதிக்கப்படுறார் என்பதை யாரும் உணர்றதில்லை. எத்தனை பேர் வாழ்க்கையில் நம்ம சர்வசாதாரணம் பார்க்குறோம் சோர்களே. ஏன் இந்த ஒரு சிந்தனை எங்களுக்கு வரதில்லை? ஏன் நாங்கள் அந்த சிந்தனை எடுக்கிறது இல்லை? அன்புக்குரிய சகோதரர்களே, எப்பயுமே நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. நான் அந்த ஜமாத்தில் இருக்கிறேன், அந்த பேரில் இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், இந்த பள்ளி, இந்த மஹல்லா, நான் இவர ஆதரவாளர், நான் இவர பயானை கேட்கிறேன், நாங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஆக்கள், நாங்கள் எல்லாம் கொள்கை தெளிவோடு இருக்கிறோம். இல்லை, கடனாளியாக இருந்தால், பொருளாதாரத்தில் மோசடி செய்தால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்க அவனுக்கு அநியாயம் செஞ்சு அவன் சொத்தை இப்போ உதாரணமாக அண்டை அயலவரை இருப்பீங்க. ஒரு சான் இடத்தை இவர் எடுத்துருவார், ஆனால் அவர் பெரிய அந்தஸ்தில் இருப்பார். ஒரு சான் நிலம் எடுத்துட்டு எல்லா இடத்துல போயிடுமா? சொந்த தம்பிக்கு போக வேண்டிய சொத்துல 1000 ரூபாய் நீங்க எடுத்துட்டீங்க, எல்லா இடத்துல நீங்க தப்பிக்கலுமா? என்ன எண்ணத்தோட வாழ்றேன் சோதரிகளே. சொந்த நானாக்கு போக வேண்டிய காணியில ஒரு துண்டை நீங்க எடுத்துட்டீங்க, சொந்த நானே தானே என்று சொல்லி நீங்க சும்மா விட்டுட்டு எல்லா இடத்துல போவீங்களா? அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது. வாப்பா அங்கால, மகன் இங்கால, நான அங்கால, தம்பி இங்கால, பொண்டாட்டி இங்கால, மாப்பிள்ளை இங்கால. அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் யாரையும் விட மாட்ட சோதர்களே. அதனால் அன்புக்குரிய சோதர்களே, துனியா இந்த பொருளாதாரம் ஏன் அடுத்தவங்கள்ட்ட பொருளாதாரத்தில் நாங்கள் கையை வச்சுட்டு நாங்கள் சொர்க்கம் போக முடியாது. கடனாளியாக இருந்து நீங்க என்னதான் பேசினாலும் சரி, நான் என்னதான் பேசினாலும் சரி, கடனை திருப்பி கொடுக்காத வரை, அடுத்த மனிதனிடம் இருந்து எடுத்த ஹக்குகளை திருப்பி கொடுக்காத வரை நான் சொர்க்கம் போறது எனக்கு ஹராமுண்டா ரசூல்லா சொல்லிட்டாங்கண்டா வேற என்ன சவர்கள் என்கிட்ட இருக்குது? இதுக்கு மேல வேற என்ன இருக்குது? வேற என்னத்தை இருக்குது? எனவே அன்புக்குரிய சவர்களே, நான் உண்மையில இபாதத்தில் குறைபாடு இருக்குது, நான் ஏதோ முன்ன பின்ன தொழுகையில குறைபாடு செஞ்சுட்டேன், நான் ஏதோ இபாதத்தில் முன்ன பின்ன செஞ்சுட்டேன்டா, இது எனக்கும் அல்லாக்கும் உள்ள விஷயம். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், கெஞ்சி கதறி துவா கேட்டா அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் மன்னிப்பா தானே? ஹுகூக்குல் இபாத், நான் உங்களை ஏசிட்டேன், உங்களுக்கு அடிச்சுட்டேன், உங்களோட பொருளாதாரத்தை எடுத்துட்டேன், உங்களை ரத்தம் சிந்த வச்சுட்டேன், உங்களோட மானத்தை பங்கப்படுத்திட்டேன், உங்களை தேவையில்லாம உங்களோட மானத்தை சந்தி சிரிக்க எல்லாருக்கும் படம் போட்டு காட்டிட்டேன், வீணா பேசிட்டேன்டா. அன்புக்குரிய சகோதரர்களே, இது நீங்க மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது அல்லாஹ்வுக்கு ஹராம். அல்லாஹ்க்கு ஹராம் என்று ஒன்று இல்லை. ஆனா அல்லாஹ் தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்ட விஷயம்தான் அடியார்களுக்கு அநியாயம் செய்யறது. இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, நான் எனக்கு ஹராமாக்கி கொண்டேன் அடியார்களுக்கு அநியாயம் செய்யறதுன்னு அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸில சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? நான் ஒரு ஆளோட காசை எடுத்து போட்டு மரணிச்சா, கடன் எடுத்து போட்டு கொடுக்காம மரணிச்சா, அவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹ்வுக்கு ஹராம். அப்ப மர என்ன எவ்வளவு பாரதூரமான விஷயம்! வட்டி, கடன், இதெல்லாம் இதுக்குள்ளதான் சகோதரர் வருது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பொருளாதாரத்துக்குள்ள இதை பத்தி பேசுறதா இது பெரிய தலைப்பு சகோதரர்களே. இந்த துனியாவுடைய மோகம் இருக்குதானே, இதுதான் என்ன செய்யும்டா ஒரு மனிதனை பொய் பேச வைக்குது. வியாபாரம் 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 வியாபாரம். ஏன் இவருக்கு இப்ப வருமானம் அதாவது வந்து மாசத்துக்கு 2 லட்சம் வந்துகிட்டு இருந்தது, முன்சபல தொழுதுட்டு இருந்தாரு. இப்ப அவரு 2 கடை 3 கடை திறந்து பிஸி ஆயிட்டாரு. அல்ல ரிஸ்க் அல்ல அள்ளி கொடுத்தான், சோதனையா ரிஸ்க் அல்ல அள்ளி கொடுத்தான். இப்ப பள்ளி பக்கம் இல்லை. கேட்டா என்ன பள்ளி பக்கம் வரல, ஒரு கடை தான்ப்பா இருந்தது, அதனால பள்ளிக்கு வந்துட்டு இப்ப 3 கடை நான் தனியே பார்க்கணும். 3 கடை வந்தது, ரப்ப மறந்துட்டான். பார்க்குறோமா இல்லையா? கண்கூட பார்க்குறோமா இல்லையா? அப்ப இந்த துனியா எங்க போகுது? தொழுகை இல்லாமல் ஆக்குது. இப்ப அவர் என்ன செய்வாரு? அந்த 3 கடைக்கு இப்ப சாம வரும் போவும், அவரு பேங்கோட சம்மந்தப்படுவார், வட்டி லோன் இப்படி சம்பளம் கொடுக்கணும், 10 பேரை வேலைக்கு வைப்பாரு. இப்ப வட்டியோட சம்மந்தம் கொடுப்பார், லோனோட கடனோட. இப்ப என்ன பிஸி ஆவார், அவரு கடன் இவரு கடன். கோல் வரும், போன் ஆஃப் பண்ணுவார், கோல் வரும் எடுத்து சொல்வார், நாளைக்கு தாரேன் நாளண்டு தாரேன், போய் பேச ஆரம்பிப்பார். இப்படி இப்படி பேசி பேசி போய் பேசி பேசி ஏமாத்தி ஏமாத்தி முனாஃபிக் என்ற பட்டியல் கூட போயிடுவார். நடக்குதா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல சுருக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பொருளாதாரம் எங்களை மிகைக்கிறதுக்கு நாங்கள் விட்டால் எங்களோட ஈமான் பறிக்கப்படும். அது எந்தெந்த வழியில பறிக்கப்படும் என்பது தெரியாது. நான் கடைசியில பொருளாதாரத்தை மஹ்லூக்க கொண்டு போய் கல்புல வச்சு ஹாலிக்க தூக்கி வெளியே போட்டுருவேன். கடைசியில மஹ்லூக் என்ன செய்யும்? உள்ளத்துல குடிகொண்டு அல்லாஹ்வை ஹாலிக்க மறக்க வச்சிரும். இந்த நிலை வந்துடக்கூடாது. எல்லா நிலைகளும் கையில நீங்க மஹ்லூக்க வைங்க, கல்புல ஹாலிக்க வைங்க, மாறி வச்சிடாதீங்க. கையில என்ன இருக்கணும்? கையில தான் இருக்கணும் துனியா.
கல்புக்கு வந்துடக்கூடாது. கல்பு இருக்கிற இடம், கல்பு யாருக்குரியது? ஹாலிக், ரப்புக்குரியது. அல்லாஹ் எங்க வைங்க? எங்க அல்லாஹ்வுடைய அன்பு வந்துட்டால் நான் வட்டிக்குள்ள போக மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், கடன் எடுக்க மாட்டேன், கடன் எடுத்தால் ஏமாத்த மாட்டேன், அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சூறையாட மாட்டேன், அடுத்தவனுடைய காசு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், துனியா 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 என்று போய் அல்லாஹ் மறக்க மாட்டேன் என்ன என்ற உள்ளத்தில் இருக்கிற ரப். அல்லாஹ் என்ன சொல்றான்? ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்சார் லியஜ்ஸியஹுமுல்லாஹு அஹ்ஸன மா அமிலு. அல்லாஹ் தஆலா சொல்றான் ஆண்கள். அல்லாஹ் இங்க நாஸ்னு சொல்லியிருக்கலாம், நாஸ் நல்லா சொல்லியிருக்கலாம், மனிதன் நல்லா சொல்லலாம் நிறைய இடத்துல. இங்க மட்டும் ரிஜால். ரிஜால்னா என்ன? ஆண்கள். உண்மையான ஆம்பளை யார் தெரியுமா? நாங்கள் சொல்ல தானே ஆம்பளையா இருந்தால் செய்யுங்க. இது அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். ரிஜால் ஆண்கள் யார் தெரியுமா? லா துல்ஹீஹிம் அவர்களை பராக்காக்காது, திஜாரத்துன் வலா பைஉன் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எதை விட்டு பராக்காக்காது? அந்திக்கிரில்ல, அல்லாஹ்வோட திக்ரை விட்டு பராக்காக்காது. இன்றைக்கு எங்களை பராக்காக்கி வச்சிருக்கிறது வியாபாரம் கொடுக்கல் வாங்கல், காசு, துனியா. துனியா கூடிருச்சு. தொழுகைக்கு அவர் ஜும்மா 12, அதாவது 12:15 ஜும்மா ஆரம்பிக்கு, அவர் 12:50 வருவார். கேட்டா என்ன? காசு. அல்லாஹ் சொல்றான் பாங்கு கேட்டா ஓடி வாண்டு, இவன் துனியா துனியா துனியாண்டு போறான். அப்ப சஹாபாக்கள் எப்படி? தொழுகை, ஜகாத், அல்லாஹ்வோட திக்ர், இதுக்குள்ள அவங்களோட பொருளாதாரம் வராது. அப்ப இதுக்கு இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் எழுதும் பொழுது சஹாபாக்கள் வியாபாரம் செஞ்சிருப்பாங்க சந்தையில, அல்லாஹ் அக்பர் பாங்கு கேட்டா அப்படியே பள்ளிக்கு போயிடுவாங்க. அதாவது பள்ளி போயிடுவாங்க. வியாபாரம் செய்யறது குற்றம் அல்ல, அல்லாஹ் மறந்து வியாபாரம் செய்யறது குற்றம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் தான் ஆண்கள் நல்லா சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க துனியாவை சம்பாதிக்கணும், அது தவறு கிடையாது. நிறைய அல்லாஹ் தாரான், தவறு கிடையாது. நிறைய அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் சஹாபாக்கள் பெரும் பணம், காசு, சொத்து இருந்தது. ஆனா என்றைக்காவது இந்த துனியாவுக்காக அல்லாஹ் மறந்தாங்களா? இல்லை. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, துனியா கையில இருந்தா அள்ளி 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 கொடுத்துட்டு போவாங்க, தேவையான அளவுக்கு செலவழிப்பாங்க, மனிதர்களுக்கு கொடுப்பாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. பொருளாதாரத்துல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ₹1 ஹராமா வந்துடக்கூடாது, ₹1 ஹராமா வந்துடக்கூடாது. முக்தசர் மின்ஹாஜில் காசிதீன் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபீன்கள்ல மனைமார்கள் அவங்களோட கணவன்மார் தொழிலுக்கு போற நேரம் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து சொல்லுவாங்க, நீங்க தொழிலுக்கு போறீங்க, எங்களுக்கு ஹராமான பொருளாதாரத்தை கொண்டு வந்து தராதீங்க, ஹராமான பொருளாதாரத்தை கொண்டு தராதீங்க. ஏன் தெரியுமா? நாங்கள் ஹராத்தை பொறுத்து கொள்வோம். ஆனா அந்த அதாவது கொஞ்சம் பொருளாதாரம் தானே, கொஞ்சம் பொருளாதாரம் நீ கொண்டு வந்தால் அதை நாங்கள் பொறுத்து கொள்வோம். ஆனால் நரக நெருப்பு எங்களால் பொறுத்து கொள்ள இயலாது. விளங்குது அவங்க சொல்லுது? அதாவது அவங்க காசு பணம் சம்பாதிக்க போகிற நேரம் மனைவி மக்கள் பிடிச்சி சொல்லுவாங்க, நீங்கள் சம்பாதிக்க போகிற சரி, நீங்கள் ஹராத்தை எங்களுக்கு கொண்டு தந்துடுறாங்க, நாங்கள் பசியை எவ்வளோ பசியாக இருந்தாலும் நாங்கள் பொறுத்துக்கொள்வோம், ஆனால் நரக நெருப்பு எங்களால் பொறுத்து கொள்ள இயலாது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை இப்படி பயந்தார்கள். ₹1 இருந்தாலும் சரி, ஒரு தீனார், ஒரு திர்ஹம், இது எங்களோட வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. சகோதரர்களே, கவனமாக இருக்கணும். துனியா என்பது அலங்காரம், மௌத்து வரை இழுத்துக்கிட்டே போகும். இப்போ லட்சமா, 2 லட்சமா, 3 லட்சமா, கோடியா, 4 கோடி, 5 கோடி, 10 கோடி இழுத்துக்கிட்டே போகும். கடைசியில் ஒரு எல்லையில வந்துதான் அது அதனுடைய வேலையை காட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் பசியை பொறுத்து கொள்வோம், ஆனால் நரக நெருப்பை எங்களால் பொறுத்து கொள்ள இயலாது, ஏன்னா அது சுட்டரிக்கக்கூடியது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, துனியாவுடைய விஷயத்தில் நானும் நீங்களும் பயந்து வாழணும் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு பார்த்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கவாதினாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லாத சிறப்பு இல்லை, அவ்வளவு சிறப்புகளுக்குரியவர். ஆனால் அவர் சொர்க்கவாதின்னு தெரிஞ்ச பிறகும், நான் சொர்க்கம்தான் போவேன்னு தெரிஞ்ச பிறகும், நான் ரசூலுல்லாஹ்வோட வாயால சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் என்று தெரிந்த பிறகும் ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, ஹுதைஃபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்களோட பட்டியலை உங்களுக்கு தந்திருக்கிறார், அதில் எந்த பேரும் இருக்குதான்னு கேட்டாங்க. யாரு? உலகத்தில் வாழ்கிற நேரமே சொர்க்கத்தில் மாளிகை கட்டினவர். சொர்க்கத்தில் மாளிகை கட்டினவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில் வருது. சொர்க்கத்தில் மாளிகை கட்டினவரால் நரகத்துக்கு போவார். அவர் நினைக்க அல்லாஹ் குர்ஆன் வசனமா இறக்குறான். ஒரு விஷயத்தை அவர் நினைச்சா அல்லாஹ் குர்ஆன் வசனமா இறக்குவான். சஹீஹ் புகாரில் 402 அல்லது 403, இப்போ உடனே எடுத்து பாருங்க, 402வது செய்தி அல்லது 403வது செய்தி சஹீஹ் புகாரில். உமர் தான் சொல்றாங்க, நான் சில விஷயங்களை நினைச்சாலே இது அல்லாஹ் சட்டமாக குர்ஆன்ல இறக்குவான். அப்படி 3 விஷயங்கள் அல்லாஹ் சட்டமாக இறக்குனான்னு ஒரு ஹதீஸில் சொல்றாங்க, புகாரில் வர செய்தி. அப்போ இப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நாங்கள் எங்கட பாசையிலேருந்து எப்படி இருக்கும்? அந்த உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹுதைஃபா, என்ற பேரும் அந்த முனாஃபிக்கிற பட்டியலில் இருக்குதாண்டு. ரசூலுல்லாஹ் சொன்ன, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாதி.
இந்த அதாவது இந்த இந்த உம்மத்தில் ரெண்டாவது சொர்க்கம் போறவர் அபூபக்கர், அதுபோல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் ரெண்டாவது ஹலீஃபா. லவ்கான பாதி நபி லகான உமர், எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் அது உமர் என்று சொன்னாங்க. ஹதீஸ் சஹீஹ் ஹதீஸ். இதா சலக உமர் வாதியன், உமர் ஒரு வழியால் சென்றால் ஷைத்தான் இன்னொரு வழியால் செல்லுவான். இப்படி ஷைத்தான் பயந்த இந்த உமர் ஹுதைஃபா ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, உமர் ஹுதைஃபாட்ட கேட்டாங்க, ஹுதைஃபா நானும் முனாஃபிகான், இவங்கட வாழ்க்கை இது அவர்களே, நாங்க எங்கட நிலை என்ன? அல்லாஹ் இவரை சொர்க்கவாதியின் அடையாளப்படுத்தி, சஹாபாக்களை சொர்க்கவாதியின் அடையாளப்படுத்தி சூரா தௌபா 9 அத்தியாயத்தின் 100 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் இவர்கள் சொர்க்கவாதின்னு. ஆனால் இப்னு அபி முலைக்கா ரஹிமஹுல்லாஹ் ஒரு தாபிஈ, சஹாபாக்கள்கிட்ட படித்தவர், அவர் சொல்றார், அத்ரக்து ஸலாத்தீன மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லும் யகாஃபூன அலா அன்ஃபுஸிஹிம் அன்-நிஃபாக். இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு அபி முலைக்கா சொல்றார், என் வாழ்க்கையில் நான் 30 சஹாபாக்களை பார்த்தேன், அவர்களோட வாழ்ந்திருக்கிறேன். அந்த 30 பேரும் நான் நரகவாதி, நான் ஒரு முனாஃபிக் என்று பயந்து 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 வாழ்ந்தாங்க சகோதரர்களே. அப்படிதான் அந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் சொன்னா அவங்க சொர்க்கவாதின்னு. இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். அன்புக்குரிய சகோதரர்களே, துனியா, ஷைத்தான், மனோ இச்சை இது எங்களை வழிகெடுக்காம, ஈமான பால்படுத்துறதுக்கு இடம் கொடுக்காம, நாங்கள் பயந்து பயந்து அல்லா இடத்துல அஞ்சு 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 யா அல்லாஹ் ஈமான்ல உறுதியாக இருக்கிற பாக்கியத்தாய் அல்லாஹ் என்று அஞ்சு அஞ்சு பயந்து பயந்து இந்த நாவையும் வாயையும் பொருளாதாரத்தையும் எங்களோட நம்பிக்கையும் எங்களோட இபாதத்தையும் பாதுகாத்து அல்லாஹ் இடத்துல நாங்கள் போகணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.